தைப்பூசம் 2025ஆம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி வருது. இந்த தைப்பூசம் எதற்கு சிறப்பு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம முருகப்பெருமான்கிட்ட நம்ம எல்லாத்தையும் வந்து வேண்டுவோம். நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமே வந்து முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் கிட்ட நம்ம வேண்டி நமக்கு கிடைக்காததுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுலேயுமே நம்ம வந்து விரதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்குள்ள நிறைய விரதங்கள் முருகப்பெருமானுக்கு இருப்பாங்க. ஆனால் அந்த விரதத்துலலாம் ரொம்பவே சிறப்புமிக்க விரதம் இந்த தைப்பூச விரதம். தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சு தலை குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நம்ம புகைப்படமாக வச்சுருந்தோன்னா சிவப்பு நிற மாலையை வந்து அணிவிப்போம். இல்லை நாங்கள் வந்து சிலையாக வச்சுருக்கோம் அப்படின்னா பால் அபிஷேகமும் செய்து நெய் அபிஷேகமும் செய்து அதுக்கப்புறமா நம்ம சிவப்பு நிற மாலையை அணிவிக்கலாம். சிவப்பு நிற மாலை கிடைக்கல பூக்கள் கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, எந்த நிற பூக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பூஜை செய்யணும். சிவப்பு நிறம் அப்படின்னு எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை பொதுவாக முருகனுக்கு சிவப்பு நிற பூக்கள் வந்து நம்ம அணிவித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு தைப்பூசமும் சேர்ந்து வருது இல்லையா, அதனால மிகவும் சிறப்பாக வந்து கருதப்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு நிற பூக்கள் கிடைத்தால் அதை வைத்து வந்து பூஜை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு எளிமையாக பால் வைத்து நம்ம வந்து படைக்கலாம். ஏதாவது ஒரு இனிப்பு செய்து முருகனுக்கு வந்து படைக்கலாம். குழந்தை பாக்கியம், கடன் தொல்லை, கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கணும். அதாவது கஷ்டங்கள் நீங்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கடன் தொல்லை நம்மளை விட்டு அகலணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தைப்பூச விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, காலையில் நம்ம குளிச்சுட்டு பூஜை செய்கிறோம் இல்லையா, முருகன் பாடலை நம்ம வாயாலேயே நம்ம வந்து ஏதாவது ஒரு பாடலை பாடி அந்த முருகனுக்கு பூஜை செய்யக்குள்ள அந்த முருகனுடைய மனசு அவ்வளோ குளிர்ந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த மனசை வந்து முருகனுடைய மனசை நம்ம வந்து குளிர வச்சு நம்ம என்ன வேண்டுனாலும் அந்த முருகப்பெருமான் நமக்கு தருவான் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து வேண்டணும். நல்லதே நினை நல்லதே வேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தாங்க. நம்ம நல்ல மனசோட நல்லதே நினைச்சு அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவான் அப்படின்ட்டு வந்து நம்ம நினச்சி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை, நாம் வேண்டுவது நம் கையில் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து மாலை நேரத்தில் முருகனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை வந்து முடிக்கலாம். இல்லை முழுசாகவே என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்க, எங்கள் உடலில் அந்த அளவுக்கு சக்தி இல்லை, அந்த ஒரு நாங்கள் வந்து ஒரு சில மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்க ஒரு சின்னதாக பால் இல்லை பழம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நம்ம உடம்பு சௌகரியத்துக்கு ஏற்றார் போல் விரதம் இருங்க, அதுதான் கடவுளும் வந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த தைப்பூச தினத்தன்று நம்மளுடைய வேண்டுதலை முருகனிடம் வைத்து நம் வேண்டுதலை நிறைவேற செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொள்வோம்.